இன்றைக்கி நம்ம காட்டுக்கு உரம் வாங்கலான்னு நம்ம உர கடைக்கு தான் வந்திருக்கோம். மூட்டை தூக்கி விட ஆள் இல்லைன்னு அண்ணன் சொன்னதுனால நான் தூக்கி விட்றேன் வாங்கன்னு அவர் தூக்கி விட்டுட்டு நம்ம வண்டியில் வச்சுட்டு நம்ம காட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஒருத்தர் நம்ம கரும்பு காட்டில் களை வெட்டி முடிச்சாச்சுங்க சார். தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உரம் போட்டுடலான்ட்டு நம்ம 8 மூட்டை கணக்கு பண்ணியிருந்தோம். சரி 2 மூட்டையாக கொண்டு வந்துடலான்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோங்க. நம்ம இன்றைக்கி கொண்டு வந்த உரத்தில் வந்து ஒரு மூட்டை யூரியாவும் ஒரு மூட்டை ஃபேரம்பாஸ் தாங்க. விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை யூரியா வந்து 258 ரூபா, அப்புறம் ஃபேரம்பாஸ் வந்து 1450 ரூபா. எதுக்கு யூரியா மட்டும் இவ்வளோ சீப்பாக வைக்குதுன்னா அது சீப்பாக இல்லைங்க. அது ஒரு மூட்டை வந்து 1600 ரூபா. கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அதுக்கு மூட்டைக்கு 1600 சப்சிடி தராங்க. அதே மாதிரி எல்லா ஒருத்தருக்கும் தந்தால் நம்ம நல்லாயிருக்கும். இது மொத்தம் 2 ஏக்கர் காடுங்க. நம்ம 50 ஆளில் வந்து களை வெட்டி முடிச்சலாம் நம்ம கணக்கு பண்ணியிருந்தோம். ஆனால் 75 ஆள் தாண்டிடுச்சு. பத்தாததுக்கு இந்த உரம் வேறு போடணும். எல்லாம் கணக்கு பண்ணால் ஏக்கருக்கு 15,000 ரூபா இப்போவே செலவாகுங்க. இதே மாதிரி 4 டைம் செலவு பண்ணதாங்க நம்ம வருஷம் முடிவில் கடைசியாக நம்ம கரும்பு வெட்டி எடுக்க முடியும். நம்ம 2 மூட்டையும் ஒன்றா கூட்டி கலக்க தார்பா கொண்டு வர வந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா மூட்டைக்குள்ளே கலந்து அப்படியே நம்மளும் காட்டுக்கு வந்து உரம் போட ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே உரம்லாம் போட்டு முடிச்சுட்டு தண்ணி வைக்கலான்ட்டு நம்ம வாய்க்காவெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டும் போது எல்லா வாய்க்காலையும் கண்ணா பேரும் கழிச்சிட்டாங்க. அதனால நம்ம வாய்க்காவை ரெடி பண்ணால் தான் ஃபஸ்ட்டு தண்ணி வைக்க முடியும். அப்புறம் மோட்டர்லாம் கிளப்பி நிலத்துக்கு தண்ணி பாசத்துக்கு முன்னாடி வயிற்றுக்கு 2 லிட்டர் தண்ணியை பாய்ச்சிட்டோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது. சரி ஓகே மக்களே, நானும் அப்படி தண்ணி பாச கிளம்பிட்டேன். ஏன்னா தண்ணி பாய்ச்சிட்டு நீங்கள் முடிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆகிடும். இந்த மாதிரி வேலை செய்ய உங்களுக்கும் பிடிக்கிறா மறக்காம ஒரே சப்ஸ்கிரைப் போட்டு ஒரு லைக் போட்டு போங்க. டாடா.